ஆட்சியும் கட்சியும் ஒரு குடும்பத்தின் கீழ் சென்றுவிடக்கூடாது என்பதுதான் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் எண்ணம் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டிருப்பது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். தேர்தல் ஆணையரை சந்திக்கும் முன் நமது செய்தியாளரிடம் பன்னீர்செல்வம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று தேர்தல் ஆணையரை சந்தித்து பேச இருக்கிறார்கள். அவரிடம் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து பேச இருக்கலாம். இது கூட நம்ம அவரிடம் கேட்கலாம். சார், இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவினுடைய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க? இதேதும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கத்தினை உருவாக்கினார்கள். புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் அந்த இயக்கம் கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்திற்குள், தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் பிடிக்கில் இருக்கக்கூடாது என்பதை தான் மாண்புமிகு அம்மா அவர்களும் கடைபிடித்து வந்தார்கள். அதைத்தான் நாங்களும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பத்திற்குள் கட்சியும் ஆட்சியும் சென்றுவிடக்கூடாது. அதற்காகத்தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தர்ம யுத்தம். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பாக என்னென்ன வாதங்கள் நீங்க முன்வைக்கிறீங்க? எப்படி இதை கவுண்டர் பண்ண போறீங்க? என்ன டிஃபெண்ட் பண்ண போறீங்க? நான் போயிட்டு வந்து சொல்றேன் சார். உங்களுடைய அணியின் சார்பாக வேட்பாளர் எப்போது அறிவிக்கப்படுவார்? கூடிய விரைவில்.